கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டத்தை பார்த்துட்டு வரோம். வசிஷ்டர் பெரிய மந்திர ஆலோசனைக்கு அத்தனை பேரையும் தசரதன் தன்னுடைய மந்திர ஆலோசனைக்கு வசிஷ்டர் முதலான அத்தனை மகான்களும் மகனியர்களையும் கூப்பிட்டு, மந்திரிமார்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, தன்னுடைய மனசிலே இருக்கக்கூடிய சிந்தனையான ஒரு விஷயத்த பேசிட்டு வர்றான். முதல்ல என்ன சொல்றான்? தன்னுடைய சூரிய குலத்திலே தோன்றிய மன்னர்கள் அத்தனை பேரும் ஒரு காலகட்டத்துக்கு தன்னுடைய மகனுக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேர் ரிட்டையர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கி அவங்க போயிட்டாங்க. ஆகவே அதுபோல நானும் என்னுடைய எண்ணத்தை வச்சுட்டு இருக்கேன். ஏன் துறவரம் தேவை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அருமையான இடங்களை தயரதன் சொல்லுவதாக கம்பன் தயரதன் வாயிலாக நமக்கு அழகா பேசியிருக்கார். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அப்படி சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகின்றான். என்னன்னா, அது வரைக்கும் சொல்லல, தான் வெளியில போறேங்கிற வார்த்தையை சொன்னவன் யாருக்கு அரசாட்சியை தரப்போறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லல, கடைசியில தான் சொல்ல வர்றார். என்ன சொல்றார்? மைந்தரை இம்மையின் வரம்புகில் காலமும் நொந்தனன். எனக்கு பிள்ளை இல்லாம ரொம்ப நொந்து போயிருந்தேன். சரியா? ராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன். இங்கதான் தயரதனுடைய வாய் வார்த்தையிலே நமக்கு புரிகிறது. அவருக்கு 4 பிள்ளைகள் இல்லையா? ராமனோடு சேர்ந்து 4 பிள்ளை. ஆனா ராமன் வந்த பிறகுதான் என் நோய் தீர்ந்ததுன்னு பேசுற. இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம அவருடைய அந்த பாசமானது, ராமனின் மீது அவருக்கு இருந்த ஒரு பாசம், அது அளப்பற முடியாத ஒரு பாசமாக. இப்ப சொன்னதை அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? 4 பிள்ளைங்க பிறந்தாங்க, என் கஷ்டம் தீர்ந்தது, எனக்கு பிள்ளைகள் ஜென்ரலா சொல்றதா இருந்தா என்ன சொல்லிருக்கலாம்? எனக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, அதனால என்னுடைய கஷ்டம் தீர்ந்தது, அல்லது என்னுடைய நோய் தீர்ந்தது சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆரம்பமே என்ன சொல்றார்? ராமன் என் நோவை நீக்குவன் வந்தனன். அப்ப அவருடைய இன்டென்ஷன் என்னங்கிறத சபையிலே குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நோய்க்கு மருந்தாக வந்த ராமனைத்தான் நான் மனசுல வச்சுருக்கேங்கிறத இது நீங்க சொல்ல வேண்டாம். வசிஷ்டருக்கு இது கூடவா தெரியாது? தசரதனை கூப்பிட்டு இவனுக்கும் இவனுடைய பெரிய முப்பாட்டனாருக்கெல்லாம் குருவா உட்கார்ந்து இருந்தவர், அவருக்கு இவ என்ன யோசிக்க போறான்னு அவருக்கு தெரியாதா என்ன? அவருடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதனால அவர் சரி இவன் தான் என்னதான் சொல்றான்னு பார்ப்போன்னு உட்கார்ந்து இருக்கார். அதனால வசிஷ்டரிடத்திலே இவன் பேசுகின்றான். என்ன சொல்றான்? ராமன் என் நோவை நீக்குவன் வந்தனன். அதனால நான் என்ன பண்ண போறேன், இனி அவன் வருந்த, சரியா, அவனுக்கு தலையில பாரத்தை கொடுத்துட்டு யான் பிழைத்து நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து ஒதுங்கி உய்த்தனன் போவது ஓர் உறுதி எண்ணினேன். இதுல இருந்து விலகி அவன் தலையில பாரத்தை கொடுத்துட்டு நான் போறதுன்னு தீர்மானம். அப்போ இந்த இடத்துல தான் அமைச்சர்மார்களிடத்திலே தன்னுடைய மந்திரிகளத்துல மந்திர ஆலோசனையிலே தன்னுடைய மனசுல தயரதன் ராமனுக்கு பட்டம் சூட்டுவது அப்படிங்கிற வார்த்தையை விடுறான் இல்லையா? ராமன் அவனுக்கு வலியை கொடுத்துடுறேன், நான் பிழைக்கின்றேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றேன். இறந்திலன் சிறுகளத்தில் ராமன் தாதை தான் அரும் தலை நிரம்ப மூப்பு அடைந்த பின்னரும் துறந்திலன் என்பது ஒரு சொல் உண்டான பின் பிறந்திலன் என்பதின் பிரிதும் உண்டாகுமோ. அதாவது போருக்கு போய் போரிலேயே வீர மரணம் அடைவது. சரியா? அப்பா ராமனுடைய அப்பா போருக்கு போனார், தசரதன் போரிலே போய் மாண்டான் அப்படிங்கிறது வந்திருக்கணும் இல்லையா? இவ்வளோ நாள் வயசெல்லாம் வந்து
அறம் தலை நிரம்ப மூப்பு அடைந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசும் வந்து பின்னரும் துறந்திலன், இந்த வயசாயும் ராஜாங்கத்தை விட்டு போகல அப்படிங்கிற பேரு எனக்கு வேண்டாங்க. இது ஒரு பழிச்சொல் எனக்கு. இப்போ இதுல ஒரு குறிப்பை பாருங்க. அவர் சொல்லக்கூடிய 2 வார்த்தையில என்ன? ஒண்ணு, நான் போர்க்குளத்துல இறந்து போயிருக்கணும், போயிருந்தா ராமனுக்கு பட்டாபிஷேகம் வந்துடும் இல்லையா? அடுத்தது அவர் தானே தலைச்சம்புள்ள வந்தா அவன் தலையில கட்டியிருப்பாங்க. இல்ல நானே கொடுத்துட்டு விலகணும். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன். எவ்வளவு வருஷம் உட்கார்ந்து இருக்கிறேன்? கம்பனுடைய கூற்றின்படி 60,000 வருடங்கள் ஆண்டிருக்கான். கம்பன் கூற்று எப்பவுமே கம்பன் நம்பர் 60,000 தானே போட்டிருக்காரு. எல்லா நம்பர் 60,000 தான் அவருக்கு பிடிச்ச நம்பர். 60,000 வருஷம் ஆண்டிருக்கான். அப்ப பெரிய வருஷம் தான். So many years he has ruled it. ஒரு மனுஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60-65 வச்சிருந்தா கூட 60,000 வருஷம் உட்கார்ந்து இருக்காருன்னா ரிட்டையர்மெண்ட் எல்லாம் மிஞ்சி உட்கார்ந்து இருக்காரு சொல்லலாம். அப்ப 60,000 வருடங்கள் தயரதன் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்னா, அப்ப மூப்படைந்தும் இவன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அவச்சொல் வந்துருச்சு, வந்துரும். அதனால நான் என்ன பண்ணணும்? அந்த சொல்ல வச்சுக்கிட்டு நான் இனி பிறவியோடு வாழ்றது கஷ்டம் அப்படிங்கிறோம். இப்ப 2 வார்த்தையை சொல்றேன் இல்லையா? ஒண்ணு போர்ல இறந்திருக்கணும், இல்ல நான் துறவரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, போரிலே தயரதன் இறப்பது சாத்தியமா? முதல்ல வீரன் அவனே, தயரதனே ஒரு நல்ல வீரன், தேவர்கள்ல இருந்து மூவர்கள்ல இருந்து எல்லாரும் நிக்க வச்சு சண்டை போடுறேன். இப்போ அடுத்தது இப்படி வச்சுப்போம், ராம லட்சுமண பரத சத்ருக்கள் 4 பேரும் இருக்கும் பொழுது சிங்கம் மாதிரி 4 குழந்தைங்க இப்ப போருக்கு போறான்னு வச்சுப்போம். தயரதன் போரில அடிபடுகிறான் என்று சொன்னால் ராமன் சும்மா இருப்பானா? பரதன் சும்மா இருப்பானா? லட்சுமணன் சும்மா இருப்பானா? இல்ல சத்ருக்கணன் தான் சும்மா இருப்பானா? விட்டுடுவாங்கள? அப்ப போர்க்களத்திலே தயரதன் இறப்புது என்பது நடக்காத ஒரு காரியம் இல்லையா? முதல் இது ரூல்ட் அவுட். அவன் வரவே வராத சான்ஸே இல்ல. என்ன? போர்க்களத்தில் தான் மாழ்வதுன்னு சொல்றான். அது கண்டிப்பா நடக்காது. காரணம், ராமனை பெயர்ந்தவனுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அவன் எப்படி சாக போறான்? போர்ல போய் சாகிறதுக்கு வழி கிடையாது. அப்ப 2வது கட்டம் தான் சரி. எது? மூப்படைஞ்சாச்சு, ஆகவே நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது சரி வரும். அது அவனுடைய முடிவு. ஆகவே அந்த முடிவை தான் தெளிவாக்கிக் கொள்வதற்காக, ஏன்னா மந்திராலோசனையில பேசும் பொழுது இப்படி ஒரு யோசனை இருக்குன்னு தான் பேசணுமே தவிர, நான் இதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா கஷ்டம் இல்லையா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டிசிஷன் மேக் பண்ணும் போது ராஜாக்கள் இப்படியெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன்னு சொல்லணுமே தவிர, இல்ல நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன் இதுக்குள்ள நீ வான்னு சொல்றது கஷ்டம். இதுதான் தயரதனுக்கும் ராமனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த வித்தியாசம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. துரியோதனன் என்ன பண்ணுவான்? முடிவு எடுத்துருவான். அவன் ஏற்கனவே ஒரு டிசிஷன் பண்ணிடுவாரு. என்ன? போர்னா போர், டிசிஷன் எடுத்தாச்சு. நீங்க மொத்தம் அத்தனை பேர் என்ன பண்ணணும்? அவன் சொன்னது ஆமான்னு வச்சுக்கணும். தயரதன் அப்படி இல்லை. தன்னுடைய எண்ணத்தினுடைய ஆழம் என்ன, பலம் என்ன, அது சரியா அப்படிங்கிறதை அவன் பதம் பார்க்கின்றது போல தன்னுடைய எண்ணத்தை வைக்கிறான். ஏன்னா இதுல மந்திராலோசனையிலேயே ஒத்துக்கலாம், ஒத்துக்காம இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அழகான வார்த்தை, நான் இது அருமையா சொல்றேன். தயரதன் ஒருவன் தன்னுடைய அரண்மனையிலே அயோத்தியிலே தயரதனும் ராமனும் சரி இருக்கிற வரைக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் இன் தி டிசிஷன் இருந்திருக்கு. கரெக்டா? ஒத்துக்கலாம் இல்லையா? டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்ன சார்? ராஜா தாந்தோணித்தனமா டிசைட் பண்ணல, தானே டிசிஷன் எடுத்து தானே பண்ணி தானே எல்லாத்தையும் அவர் செய்யவே இல்லை. தன்னுடைய எண்ணத்தை கூட மந்திர ஆலோசனையிலே பேசுறார். சார் ஒரே வார்த்தை டிக்ளரேஷன் கொடுத்துட்டு போலாம் இல்லையா? தசரதன் யார கேட்கணும்? அவரு நான் முடிவு பண்ணிட்டேன், ராமருக்கு ஒரு ஓலை எடுத்து கடகடான்னு எழுதி ராமன் நாளையிலிருந்து பட்டாபிஷேகம் சூடி அவன் தான் ராஜா டிக்ளேர் பண்ணி முரசருவி முடிச்சு போச்சுரா சொல்லுங்கடான்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? தயரதன் சொல்லலாமா இல்லையா? சொல்றதுக்கு அருகதை இருக்கா இல்லையா? அவன் சக்கரவர்த்தி, அவன் செஞ்சாலும் செய்யலாம், செய்யக்கூடிய அருகதை உள்ளவன். ஆனா செய்யல. இதுதான் நாம அந்த மன்னரின் மாண்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பெரியவர் ஆனாலும் என்ன சொல்றார்?
தன் மனதிலே இருக்கின்ற ஒரு எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு என்ன ஆகி போச்சு, அப்படி நான் சாகரத்துக்கு வழி கிடையாது, எனக்கு வயசாகி போச்சு, கொடுத்துட்டு போகணும், ஆகவே ராமருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு, பெருமகன் என் வையின் பிறக்க சீதையாம் திருமகள் மனவினை தெரிய கண்டையான் அருமகன் நிறைகுணத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்ப உண்ணினே. இந்த உலகத்திலேயே பெரிய மகனாக, தவ புதல்வனாக, சத்தியசீலனாக, தவச்சீலனாக இருக்கக்கூடிய என்னுடைய மகன். என்ன பண்ண, என்னுடைய மனசுல ஒரு சின்ன ஆசை இருந்தது. என்ன, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காத? ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற ஆசை தானே. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கிறது தானே. தயரதனுக்கு ஆசைப்பட்டான், அதுல ஒண்ணு தப்பில்லையே, அவரும் அப்பா தானே. என்ன நினைச்சான், ராமனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அவன் சீதையை கைவிடுத்ததை அழகாக கண்ணார கண்டு மகிழ்ந்தேன், ஒத்துக்கிறான். ராமன் சீதை திருமணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேங்கிறான் தசரதன். சரியா, பார்த்து கண்ணார மகிழ்ந்தேன். சரியா, அவனுக்கு ஏற்றது போல அவனுடைய மனைவி வந்திருக்கான். யாரு? சீதை. ராமனுடைய குணத்துக்கு அருமையான குணத்தை நிரம்பியவளாக சீதை அங்கு. இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், அவர்கள் இருவரும் சேருவதும் ஜோடியாக சேருவதும் திருமணம் நடப்பதை கண்ணால பார்த்து மனசால சந்தோஷப்பட்டுட்டேன். அப்பனா என்ன அர்த்தம், என் மகனுக்கு முதல்ல மகன் பிறப்பானா நான் நினைச்சேன். குழந்தை பிறந்தது, ராமனே பிறந்துட்டான். பிறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமான்னு வச்சேன். அவன் அழகான குணத்திலே நிரம்பிய சீதையை திருமணம் செய்து கொண்டார். கண்ணார பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நிவப்புரு நிலன் எனும் நிரம்பு நங்கையும் சிவப்புரு மலர்மிசை சிறந்த செல்வியும் உவப்புரு கணவனை உயிரின் எய்திய தவ பயன் தாழ்வது தர்மம் அன்று ஆரோ. அப்ப என்ன, இந்த உலகத்திலே அந்த அழகான நங்கையும் உயர்வான பெண் குணங்கள் நிரம்பிய தேவியும் இல்லையா, செந்தாமரையில் வீற்றிருக்க கூடியவளாகிய ஸ்ரீதேவிக்கு ஒப்பானவளும் திருமகளுக்கு ஒப்பானவளும்னு சொல்லிட்டார். சிவப்புற மலர் மிசை சிறந்த செல்வியும். அப்ப செந்தாமரையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கு ஒப்பானவளும் உவப்புரு கணவனை உயிரின் எய்தியே, தன் உயிருக்கு மேலாக பாசத்தை கொட்டக்கூடிய, தன் உயிரை போல் எண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடிய கணவனை அவள் பெற்று, அது என்ன காரணமா, தவத்தின் பயனால் இல்லையா. ஆகவே அதெல்லாமே அவங்களுக்கு எல்லாம் அங்க எல்லாமே கிடைச்சது. அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. யாருக்கு? சீதையினுடைய கையிலே ராமன் கிடைத்ததும் ராமனுக்கு சீதை கிடைத்ததும் ரெண்டுமே ஒரு பிறவி பயன் அல்லது தவத்தினுடைய பயன். அவர்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய விஷயம். ஆதலால் அடுத்த பாட்டுல சொல்லிட்டார். இப்பதான் அழகா வார்த்தைய ரொம்ப நேர்பட பேசுறார். இதுவரைக்கும் என்ன சொன்னார், மறைமுகமா சொல்லி கொண்டு வந்தவர் இப்ப வார்த்தையை ஸ்ட்ரெயிட்டா பேசுறார் பாருங்க. ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி. எதுக்காக கொடுக்குறேங்கிறா, முதல்ல அவன் மட்டும் இல்ல, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மனைவியும் குணவதி. இது ரொம்ப முக்கியமான கேரக்டர், இது நல்லா யோசிக்கணும். இப்போ ராஜாங்கத்தை ராஜாவுக்கு தானே சார் தரப்போறோம். பொண்டாட்டி எப்படி இருந்தா என்னன்னு யோசிக்கிறது இல்லை. அந்த காலத்துல பாருங்க, பொண்டாட்டியும் குணத்தோடு இருந்துருக்கணும்னு நினைச்சோம். எப்படி கிடையாது? சரி, இப்படி எல்லாம் வச்சிருந்திருக்காங்க பாருங்க. அதுதான் நான் சொல்றேன், நம்முடைய சிஸ்டத்தை உருப்படியா ஃபாலோ பண்ணாலே இந்த உலகம் உருப்படும். உண்மையாவே ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தன் தலைவனா இருக்கான் சார், தலைவனுடைய மனைவியும் சரியா இருக்கணுங்கிறான். எப்பேற்பட்ட கிரைட்டீரியா பாருங்க.
ஏன் அப்படின்னா ராஜாக்கு மட்டும் மரியாதை இல்லைங்க. நீங்க ஒரு இடத்துல நீங்க போறீங்க அப்படின்னா ராஜாக்கு மட்டும் மரியாதை கிடைக்கல, மனைவிக்கும் சேர்த்து தானே மரியாதை தெரியுங்க. மனைவி உள்ள போறா என்ன பண்ணுவீங்க? ராஜாவோட பின்தொடர்ந்து மனைவி போறா என்ன செய்வீங்க? இப்ப மந்திரி, இப்ப நம்ம சாதாரணமா பாக்குறோம், மந்திரி போறோம், மந்திரியோட மனைவி போறா என்ன செய்யறீங்க? மந்திரி மனைவி தள்ளி நில்லுங்க, மந்திரிக்கு மட்டும்தான் பர்மிஷன் நீங்க சொல்றீங்களா? அப்ப மந்திரி மனைவிக்கு மந்திரிக்கு ஈக்குவலா பவர் கொடுக்குறோமா இல்லையா? அவளுக்கும் அந்த அந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்து தானே சார் உள்ள அனுப்புறோம். அப்ப அந்த மந்திரிக்கு என்னென்ன அந்த பதவியினால் ஏற்படக்கூடிய ஒரு புகழோ அல்லது அந்த அந்தஸ்து இருக்கோ அது அவளுக்கும் சேருதுன்னா அவ குணமும் பார்க்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு அழகான ஒரு கிரைட்டீரியாவை யோசிக்கிறார் பாருங்க தசரதன். அப்போ ராமன் மட்டும் பண்போடு இருந்து பிரயோஜனம் இல்ல, கட்டிக்கிட்ட மனைவி சீதையும் பண்போடு இருக்க வேண்டும். சீதையும் பண்போடு இருக்கிறா. அதனால நான் என்ன சொல்றேன், ஆதனால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமைத்தாய் வரும் பிறப்பு நீக்குரு மாதவம் தொடங்குவேன் வனத்தை நன்னுவேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேதமையை நீக்கி அறியாமையை உடைய சமாச்சாரத்தை எல்லாத்தையும் நீக்கி பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு நான் என்ன பண்ண போறேன், மா தவம் தொடங்குவேன். எங்க போய் தொடங்குவேன்? வனத்தை நன்னுவேன், காட்டுக்கு போறேன் சொல்லிட்டு இப்பதான் வார்த்தையை போடுறார். யாது நும் கருத்து என இணைய கூறினான். இது என் மனசுல இருக்கு, உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். சரியா? வார்த்தையை சொல்லிட்டு நான் கலந்தனும். அதனால என் மனசுல இருக்கிறது ராமனுக்கு கொடுத்துட்டு நான் துறவரத்தை ஏற்றுக்கொண்டு நான் காட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பேசுறோம். இப்போ அங்க இருக்கிறதுலேயே உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் மந்திர கிழவன் என்று சொல்லக்கூடிய வசிஷ்டன். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிசிஷன் அவர் தான் சொல்லணும். குரு இல்லையா, குலகுரு. என்ன வார்த்தை தைரதன் சொன்னாலும் அந்த குலத்துக்கு முதல் குரு அவர் தான். அதனால அவர் வாயிலிருந்து தான் எதுவுமே சொல்ல முடியும். சரி இது இல்ல தப்பு, இல்ல தைரதா இது ஒத்து வராது அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இப்போ அவங்க கையில கொடுத்துட்டான், தன்னுடைய கருத்து இது நீங்க சொல்லுங்கன்னு பொறுத்துட்டான். கொடுத்த உடனே இப்ப வசிஷ்டர் என்ன பண்றார், திரண்ட தோழினன் இப்படி செப்பலும், இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே சிந்தை புரண்டு மீதிட பொங்கிய உவகையார் அங்கே வெருண்டு மன்னவன் பிரிவு என்னும் விம்முறு நிலையால் இரண்டு கன்றினுக்கு இறங்கும் ஓர் ஆ என இருந்தா. என்ன வார்த்தை பாருங்க, கம்பன் தான் இந்த மாதிரிலாம் விளையாட முடியும். ஒரு எக்ஸாம்பிள கொடுத்து, ஒரு 2 கண்ணுக்குட்டி இருக்கான் ஒரு மாட்டுக்கு. சரியா? 2 கண்ணுக்குட்டி இருக்கு ஒரு மாட்டுக்கு. பசுமாடு பால் தரணும் சார். 2 கண்ணுக்குட்டிக்கு எது கொடுக்கும்? இடப்புறத்துக்கு இருக்கிறது கொடுக்குமா, வலப்புறத்துக்கு இருக்கிறது கொடுக்குமா? புரியுதா? மடி இருக்கிறது ஒரு மடிதான், அந்த மடியில இருந்து அது பால் சுரக்கணும். 2 கண்ணுக்குட்டியும் வந்து நிக்குது, 2 கண்ணுக்குட்டியும் பால் வேணும்னு கேக்குது. 2 கண்ணுக்குட்டிக்கு எந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கும்? ஒரு பசுமாட்டுக்கு 2 கண்ணுக்குட்டிக்கு எந்த கண்ணுக்குட்டிக்கு பால் சுரக்கிறதுன்னு தெரியாம இருந்த நிலையிலே வசிஷ்டன் இருந்தாரா. என்ன, ராமன் வருவது சந்தோஷம், தயாரதா நீ பிரியறது கஷ்டம். எப்படி பாருங்க, ராமர் வர்றது சந்தோஷம். சரியா? சிந்தை புரண்டு மீதில பொங்கிய வகையார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன, ராமன் வர்றான், ஆட்சி பொறுப்புல வந்து உட்கார போறான், சந்தோஷம். ஆனா இன்னொன்னு என்னப்பா, மன்னவன் பிரிவு. அவன் போறான், அவன் காட்டுக்கு போயிட போறான், தவத்தை மேற்கொண்டு அவன் வெளியில போயிட போறான். அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன, எது சரின்னு என்னால் என்னத்தை சொல்றது? ஒரு பசுமாடு 2 கண்ணுக்குட்டியும் பார்த்துக்கிட்டு நின்ன மாதிரி 2 கன்றுக்கு இறங்கும் ஓர் ஆ என இருந்தார். ரெண்டுமே தன்னுடைய குழந்தை.
2 குழந்தைக்கு எதை கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. வசிஷ்டன் அப்படியே யோசிச்சாங்க. பார்த்துட்டு சொன்னார், அன்னாராயினும் அரசனுக்கு அது அலாது உறுதி. பின்னர் இல் எனக் கருதியும் பெருநில வரைப்பில் மன்னும் மன்னுயிர்க்கும் ராமனின் மன்னவர் இல்லை என உன்னியும் விதியது வலியினும் இசைந்தார். தசரதன் ராமனுக்கு அரசாட்சி கொடுப்பதற்கு காரணம் என்ன? அவன் துறவரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கிறோம், வயசாய போச்சு, அவன் துறவியா போகணும், துறவரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நல்லது. 2வது, ராமர் அரச பண்ணலாம், கரெக்ட். என்ன காரணம்? என்ன அழகாக சொன்னார்? மண்ணும் மண்ணுயிர்க்கும் ராமனின் மன்னவர் இல்லை. அவரே டிக்ளேர் பண்ணிவிட்டார், மனசுல சொல்லிட்டார். வசிஷ்டர் மனசுல வருது, என்ன சொல்றார்? அவனை விட்டா சரியான ராஜா கிடையாது, யாரும் கிடையாது. இது அருமையான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்கேயும் பொருத்தலாம், யாரோடையும் பொருத்தலாம், எந்த கதாபாத்திரத்தையோடும் பொருத்தலாம். ராமாயணத்திலேயே விவாதம் வந்தா இந்த வார்த்தையை சொல்லலாம். நினைச்சது யாரு? வசிஷ்டர் நினைக்கிறார், குலகுரு சொல்றார், மண்ணும் மண்ணுயிர்க்கும் ராமனின் மன்னவர் இல்லை. அவனை விட்டா ஆள் கிடையாது. ஆச்சா, அப்ப ஒண்ணு, தயரதன் துறவரம் போக வேண்டும், அது சரி, அறத்தின்படி சரி, அறம் தானே அது. ஏன்னா துறவரம் என்பது ஒரு அறம். ஒரு காலகட்டத்தில் ஒதுங்கி துறவரத்துக்கு போகிறதுங்கிறது அறம், சரியான விஷயம். ராமனை தவிர வேறு யாரும் மன்னராக உட்கார முடியாது, அதுவும் சரி. ராமன் வந்தால் உலகம் உவக்கும், எல்லோரும் இன்புறுவர்கள். ஏன்னா அவனை விட மன்னர் யாரும் இல்லை. 3வது யோசிச்சா, இது வசிஷ்டன் மட்டும்தான் சிந்திக்க முடியும், வேற யாருக்கும் அந்த சிந்தனை வராது. காரணம், எதிர்கால நோக்கை கொண்டவன் வசிஷ்டன். அவன் நினைச்சானா விதியது வலியதுன்னு நினைச்சான். என்ன வார்த்தை பாருங்க, கம்பன் இந்த இடத்துல சூட்சமா சொல்றான். என்ன சொல்றான்? விதியது வலியது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அரசாட்சியில உட்கார போறது இல்ல, அவன் வரப்போறான். அவனுக்கு டிக்ளரேஷன் கொடுத்த உடனே இதுக்கு பின்னாடி நிறைய கதை நடக்க போகுது. ஆகவே விதியது வலியது. நீ யோசிச்ச எண்ணத்தை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? இது நடக்கணுங்கிற விதி இருக்கு. ஏன்னா தசரதன் இந்த வார்த்தையை வச்சாதானே சார் அவர் வெளியில போக முடியும். சூட்சமாக தானே. இப்ப தசரதன் தான் அரசாட்சியை ராமனுக்கு கொடுக்கிறேன்னு அவர் சொன்னாதான் அந்த டிக்ளரேஷன் காதுக்கு போய் இல்லையா, கூனி காதுல விழுந்து, கூனி போய் கைகை இடத்திலே மனசை மாத்தி எவ்வளவு விஷயம் நடக்குதுமே. இன்னும் நடக்கிறது இருக்கு. அடுத்த படலமே அதுதானே. இது மந்திர ஆலோசனை படலம், அது மந்தரை படலம். அடுத்த படலமே அதுதான், மந்தரை படலம். முழுக்க அவதான் அதுல மெயின் ஹீரோ. அந்த முழுக்க படலத்திலே மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி தான் ஹீரோ. அவ கூனி எப்படி அந்த கைகையை கொண்டு போறா அப்படிங்கிறது அங்க சைக்காலஜி ஃபுல்லா வரப்போகுது அதுல. அப்போ இது விதியது வலியது நினைச்சிட்டான் வசிஷ்டர். கரெக்ட், ராமர் சரியானவர், கரெக்ட், அது 1. தயரதன் வயசாகி போச்சு 2. 3வது, விதி விளையாட ஆரம்பிச்சு. என்ன காரணம்? இவன் சொன்னாதான் ஆமான்னு இவன் சொன்னாதான் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓடும் இல்லையா? அது விதி. அப்ப வசிஷ்டன் பேசுறான, இதை சொல்லல. எது விதி இப்படி இருக்க போகுதுன்னு அவன் சொல்ல மாட்டான். இதுதான் பெரியோர்களுடைய குணம். அதுதான் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிந்தாலும் நல்ல விஷயத்தை சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. செய்ய முயற்சி பண்ணும். இப்போ நான் போய் நல்ல குருமாரா இருந்தேன், உங்களுக்கு கிடைக்காதுன்னே இருக்கும் அந்த பொருள். நீங்க அதுக்காக ஓன்னு அழுவீங்க. அதுக்காக அவர் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்ன சொல்லுவார்? முயற்சி பண்ணலாம்ப்பா, இன்னும் இருக்கும், தெய்வத்தினுடைய பிரார்த்தனை இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும்ப்பா, கண்ணா நல்லா பண்ணு, கிடைக்கும், அடுத்த தடவை கண்ண கண்டிப்பா கிடைக்கும். இதை சொல்லி நமக்கு ஒரு கேற்றுதலை தரக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள். நம்மளை டிசர்வ் பண்ண மாட்டாங்க. உன் தலையில எழுதியிருக்கோன்னு வர அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல பெரியவங்களே சொல்றேன்.
சரியா? நல்ல பெரியவர்கள் இந்த ஆலோசனை தான் சொல்லுவாங்க. பண்ணுப்பா, பண்ணு, பரவாயில்லப்பா, வரும், அடுத்த தடவை வந்துரும், நல்லா வந்துரும், பண்ணு. நல்ல பேச்ச சொல்லணும். ஏன்னா பாசிட்டிவாவே பேசணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு மனசு. என்ன காரணம் அதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்படி அவனை டிசீவ் பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவன் என்ன பண்ணுவான், முயற்சி பண்ணுவான். அவனே மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்துரும். 2 தடவை முயற்சி பண்ண பிறகு சரி போதும், நமக்கு வரல போல் இருக்கு அப்படிங்கிற மனசு அவனுக்குள்ளே ஏற்பட்டு ஒரு டைவர்ஷனுக்குள்ள அவனே போயிடுவான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, இந்த முயற்சி பண்ணு, நீ என்ன பண்ணு, இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லு, என்ன சரஸ்வதிக்கு இந்த இது பூஜை எல்லாம் செய்யி, இந்த ஸ்லோகம் சொல்லு, இதெல்லாம் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும். அப்ப என்ன ஆகும், இது கிடைக்கலைங்கிற தோல்வியை விட பூஜை புனஸ்காரங்கள் இது செய்யறதும் மந்திர உபதேசம் பெற்றதுனால மந்திரத்தை ஜபிக்கிறதுல மனசு மாறும் இல்லையா? அப்ப பெரியவர்கள் இதைத்தான் கையாளுவாங்க. எப்பவுமே பளிச்சுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்க. வசிஷ்டனும் அதே போலதான், விதி தெரிஞ்சு போச்சு, அவருக்கு தெரியாதுன்னு இல்ல. வசிஷ்டன் முக்கால ஞானி, பிரம்மானுடைய புள்ள, அவருக்கு தெரியாதா என்ன? மானசீக ஒரு பிரம்மானுடைய மானசீக புத்திரன், அவருக்கு தெரியாதா என்ன? ஒவ்வொருத்தன் தலையெழுத்து சொல்லிடுவார் அவரு. அவருக்கு தெரியுது விதின்னு. ஆனா என்ன சொல்றார், அழகாக சொல்கிறார், இருந்த மந்திர கிழவர்தம் எண்ணமும் மகன் பால் பரிந்து சிந்தையாம் மன்னவன் கருதிய பயணம் பொருந்த மண்ணுயிருக்கு உறுதியும் பொதுவுற நோக்கி தெரிந்த நான்மறை திசமுகன் திருமகன் செப்பவும். அங்கே இருந்த மந்திர கிழவனில் அவர்தான் வசிஷ்டர் என்கின்றவர். எல்லா வேதங்களும் நான்மறை திசைமுகன் திருமகன், பிரம்மாவினுடைய பிள்ளை. அந்த தன்னுடைய பையனுக்கு அவர் தரப்போரேன்னு தன் மகன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின்பால் தயரதன் தன்னுடைய நினப்ப சொல்லிட்டான். அதனால என்ன நன்மைகள் அப்படிங்கறதெல்லாம் வசிஷ்டருக்கு தெரியும். என்ன, ராஜாங்கத்தை ராமன் ஏற்றுக்கொண்டால் பெரிய விஷயம் இல்லையா? இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், ராமராஜ்யம் தான் பேசுறோம். அப்பேற்பட்ட அழகான ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசாட்சியை தருவான். அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அதனால இப்ப என்ன சொல்றார், இப்பதான் அவர் வாயை திறந்து சொல்ல போறார். நிருப அப்பா, நின் குல மன்னவர் நேமி பந்து உருட்டி பெருமை எய்தினார். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நின்னுடைய குலத்திலே முன்னவர்கள் இருந்தாங்க பத்தியா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆணை சக்கரம் என்று சொல்லக்கூடிய தர்ம சக்கரத்தை சரியாக இயக்கி இல்லையா, சரியாக நடத்தி பெருமை பெற்றார்கள். என்ன காரணம், ஒரு இடத்திலையும் கூட அவங்க தப்பு பண்ணல சார். எப்பேற்பட்ட வம்சம் பாரு, ரகு வம்சத்துல தப்பு பண்ணாமல் வந்தவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய ஆணையை சரியாக செய்தார்கள், குலப்பெருமையை சரியாக காத்துக் கொண்டார்கள், தர்மத்திலிருந்து வழுவாமல் வாழ்ந்தார்கள். ஆனா ஒரு விஷயம் பாத்தியா, உன்னுடைய குலத்தில் இருந்தவர்கள் நிறைய பேர்கள் உள்ள இருந்தாங்க. சிபி சக்கரவர்த்தியிலிருந்து எல்லாரும் உன்னுடைய குலத்துக்குள்ள வந்தவங்க, ரகுவம்சத்துக்குள்ள இல்லையா? சகரன் வந்தான், பெரியவன் சகரன் வந்தார், பகீரதன் வந்தான், பெரிய பெரிய மகனியர்கள் பிறந்தார்கள் உன்னுடைய வம்சத்துல. அப்பேற்பட்ட வம்சத்துல பாத்தியோ, யாருக்கும் ராமர் பொறுக்கலப்பா. என்ன வார்த்தை பாத்தீங்களா, யாவரே ராமனை பெற்றார். அத்தனை பெரியவங்க யாரு, யாரும் ராமனை பெற்றெடுக்கல பத்தியா. அது உனக்கு தானே கிடைச்சது அந்த பெருமை. கர்மமும் இது கற்று உணர்ந்தோய் இனி கடவ தர்மமும் இது தக்கதே உரைத்தனை தகவோய். எவனுக்கும் ராமன் பிள்ளையா பிறக்கல. தசரதா, உனக்கு பெருமை என்ன தெரியுமோ, நீ ராமனை பெற்றெடுத்தவன். உனக்கு ராமர் புழங்கியா பிறந்தார். ஏன்னா வசிஷ்டர் இந்த வார்த்தையை சொல்றதுல சூச்சகம் இருக்கு. தயரதனுக்கு புரியாது. தயரதன் சாதாரணமா அப்பா நிலையிலிருந்து அதை பார்த்துட்டு இருக்கான். ராமர் பெரிய பையன், நல்ல பையன் அப்படிதான் சொல்றாருன்னு. ராமன் உனக்கு பிறந்திருக்கான்னா என்ன அர்த்தம், அவதாரம் இங்க இருக்குன்னு அவர் சொல்றார்.
புரியுறதா? அவர் என்ன பார்த்து அவர் குறிப்பா என்ன சொல்றார்? அவதாரம் அப்பா அது. ஏன்னா யாருக்கு ராமர் பிறக்கல, நீதான் ராமரை பெற்றெடுத்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதார புருடர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவன் பிறந்திருக்கான். அது அவர் குறிப்பா சொல்றார். இவருக்கு எப்படி எடுத்துக்கிறார்? தம்புள்ள ராமன் உயர்ந்தவன் பேசிட்டு இருக்கார். ஆஹா ஓஹோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஏன்னா அவங்க ரிசீவிங் கெப்பாசிட்டியில தான் அதை எடுப்பாங்க, அந்தந்த மெசேஜ் எடுப்பாங்க. அப்போ தயரதன் என்ன ரிசீவ் பண்ணிக்கிட்டான்? ஓ கரெக்ட், ராமன் ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, அந்த பிள்ளைய மாதிரி யாருக்கும் பிறக்கல, எனக்கு பிறந்திருக்கான், பெரிய விஷயம். அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய வம்சத்திலேயே பெரியவங்க இருந்தாங்க, ஆனா நீ தாண்டா ராமனை பெத்தெடுத்த. ஆகவே நீ சொன்னது சரி, கர்மம் இதுதான், பல நூல்களை கற்றவன் நீ, தர்மமும் இதுதான். நீயே என்ன சொன்ன? தக்கது உரைத்தனை, சரியான விஷயத்த சொன்ன. தகவோய், நீ சொன்னது சரி, சரியா? புண்ணியம் தொடர் வேள்விகள் யாவையும் புரிந்த அண்ணலே, பல தவ யாகங்களை செய்தவன் நீ, இனி அருந்தவம் இயற்றவும் அடக்கும், இனி அருந்தவம் இயற்றவும் அடுக்கும். நீ என்ன பண்ணலாம்? இனிமே தவம் செய்வது சரிதான். பல என்ன பண்ணிட்ட, ஏற்கனவே யாகங்கள்லாம் பண்ணி பல புண்ணியத்தை தேடின்னு விட்டாய். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? தவம் செய்து கொண்டு பல புண்ணியங்களை சேர்த்துக்கொள். வண்ண மேகலை நிலமகள் மற்ற உனை பிரிந்து கண் இழந்தினள் எனச் செய்யும் நீ தந்த கழனோன். வண்ண மேகலை, அழகான இந்த பூமி தாய் என்ன பண்றாளாம்? அழகிய மேகலை எனும் அணியினை பூண்ட பூமி தாய், ஐயோ நான் தயரதன் என்னை விட்டு போயிட்டானேன்னு அவன் நினைக்க வேண்டாம். ஏன் நினைக்க வேண்டாம்? ஏன்னா ராமன் வந்தாச்சு, அவளை பார்த்துக்கிறதுக்கு யார் வர்றான்? உன்னுடைய பிள்ளை ராமன் அதை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அப்ப தயரதனுக்கு ஒரு அழகான வாக்குறுதியை வசிஷ்டர் சொல்றார். என்ன சொல்றார்? நீ இல்லாத இடத்தை சரியாக ஈடுகட்டக்கூடியவன் ராமன், இல்லையா? நிலமகள் வருந்தினாலும் கூட, நிலமகளே வருந்தினாலும் கூட, உன்னை விட்டு பிரிந்து விட்டோமே என்று நிலமகள் வருந்தினாலும் கூட, அருந்தவத்தினால் பிறந்த உன்னுடைய பிள்ளை அவன் என்ன பண்ணுவான்? அதை சரி செய்து விடுவான். அதனால தனக்கு கண்ணு போச்சுன்னு நினைக்க மாட்டா, கவலைப்படாதேன்னு விட்டார். கண் இழந்திலல் என செய்யும். தனக்கு கண்ணு போச்சுன்னு நினைக்க மாட்டா, கவலைப்பட மாட்டா. காரணம், ராமன் பூமி தாய்க்கு கண்ணாக இருப்பான். பேர்பட்ட ஒரு புண்ணியாத்மாக அவர் இருப்பார். புறத்து நாம் ஒரு பொருள் இனி புகழ்கின்றது எவனோ, அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்பது அல்லால், பிறத்து யாவையும் காத்து அவை பின் உற துடிக்கும் திறத்து மூவர்க்கும் திருந்திட திருந்தும் அத்திரளோன். இங்க வசிஷ்டர் ரொம்ப ஓப்பனா தசரதனுக்கு போட்டு உடைக்கக்கூடிய விஷயம் இது. என்ன? ராமன் யார் என்கின்ற விஷயத்தை உடைக்கிறார். ஆனாலும் தயரதன் புரிஞ்சுக்க போறது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா தயரதனை கடைசியில வரைக்கும், அவனை பொறுத்த வரைக்கும் அவன் புள்ள அவ்வளவுதான். அந்த பாசம் மட்டும்தான் அவன் மனசுல வச்சிருந்தானே தவிர, அது அவதாரம், அது விஷ்ணு அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுல வரல. வசிஷ்டர் உடைக்கிறார் பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வசிஷ்டர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே உட்கார்ந்திருந்த சில மந்திரிமார்கள், சுமித்திரன் முதலான சிலருக்கு அது புரிஞ்சிருக்கும், ஆனா பலருக்கு தெரியல, பலருக்கு புரியல. என்னன்னா, அப்படி ஒரு ராமன் ஒரு அவதாரம் அப்படின்னு புரிஞ்சிருந்தா அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க யாரும் அதை புரிஞ்சுக்கல. ஆனா வசிஷ்டர் உடச்சி சொல்றான் பாருங்க, புறத்து
நாம் ஒரு பொருள் இனி புகழ்கின்றது எவனோ. நாம வேற ஒரு சமாச்சாரத்தை, இனி ஒரு சமாச்சாரத்தை நான் என்ன பேச முடியும்பா, பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான். அறத்துக்கே தலைவனாக, தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணிட்டான்? அவதரித்தான். வார்த்தையை பார்க்கணும். வசிஷ்டர் சொன்ன வார்த்தை அவதரித்தான். பிறந்திருக்காங்கிறது இல்ல, அவதரிச்சிருக்கான். அவதாரம் அப்பா. அப்படி சொல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? அவ எப்படி வந்திருக்கானா? பிறத்து யாவையும் காத்து அவை பின் உற துடைக்கும் திறத்து. அந்த பொருளானது இந்த உலகத்திலே பிறக்க வைத்து, பிறக்க வைத்த பொருளை காக்க வைத்து, காக்க வைத்த பொருளை உருமாற்றி வேற வகையாக அதை அழிக்கக்கூடிய செயலையும் செய்யக்கூடிய மூவரும், அந்த மூன்று செயல்களையும் திறம்பட செய்பவன் உன்னுடைய பிள்ளை. அவன் அவதரிச்சிருக்காங்கிற. திருத்தும் அத்திரலோன் இல்லையா? அந்த மூவரனுடைய செயலை கூட சரியாக இந்த இடத்துல அழகாக பார்க்கணும். திருத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தப்பு செஞ்சா கூட அதை சரி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய ராமன். அப்போ ஒரு பிறப்புல பிரச்சனை ஏற்படுது சார், என்ன பண்ணலாம்? ராமநாமம் ஜபம் பண்ணும். எனக்கு கஷ்டமா இருக்கு வாழ்க்கையை ஓடுறதுக்கு, உன்னை காக்கின்ற பொருளாக ராமனை நினைத்து கொண்டு ராமநாமத்தை ஜபம் பண்ணும். இறப்பு என்கின்ற ஒரு மோட்சத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், ராமநாமத்தை ஜபம் பண்ணு. உனக்கு என்ன பாவங்கள் இருக்கோ அது திருத்தப்படும். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கம்பன் என்ன சூட்சமமாக அழகாக நம்மை அந்த ஒரு நெறிக்கு கொண்டு போறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டான். ராமனை புடிச்சுக்கிட்டா இந்த மூணு தொழிலையும் என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையுமே சரி பண்ணிடலாம். காரணம் என்ன? மூணுத்தையும் திருத்தக்கூடியவனாக அவன் இருக்கிறான். புரியுதா? அப்ப சங்கடங்கள் இது மூணுக்குள்ளதானே சார் வர முடியும். மனுஷனுக்கு சங்கடம் இது மூணுக்குள்ளதானே இருக்கும். பிறந்தாச்சு, வாழணும், சரியா போகணும், இது மூணும் தான் பார்க்கணும். அப்ப இந்த மூணுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடியவன், திருத்தக்கூடியவனாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் தான் ராமன். அந்த ராமனை பிடித்துக்கொள். அப்ப அப்பேற்பட்ட ராமன் பா அவன் உனக்கு அவதாரம் பண்ணியிருக்கான்னு சொல்றான். வசிஷ்டர் வாயினாலே ராம அவதாரத்தினுடைய முழுமையை, தகைமையை அழகாக வசிஷ்டர் உரைக்கின்றார். தசரதன் கேட்டுக்கிறான். அவன் என்ன நினைச்சுப்பான் மனசுல? என் பிள்ளைய பத்தி புகழா சொல்றாரு போடுறதுக்கு பெரியவர்னு நினைச்சுட்டான். அவ்வளவுதான், வேற ஒன்னும் தெரியாது அவனுக்கு. பெருசா எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க இல்லையா, என் பிள்ளைய பத்தி அவர் ரொம்ப பாராட்டி சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு புரியல, அது அவதாரம் என்பது அவனுக்கு புரிஞ்சிருந்தா பல விஷயங்கள் ராமாயணத்துல அவன் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான் இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணான்? சரி சரி அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பிள்ளைய சொல்லியிருக்கான் அப்படின்னு. பொன் உயர்த்த பூமடந்தையும் புவி என்னும் திருவும் என் உயிர் துணை இவன் என நினைக்கின்ற ராமன் தன் உயிர்க்கு என் கை புல்லிது தற்பயந்து எடுத்து உன் உயிர்க்கு என நல்லான் மண் உயிர்க்கெல்லாம் உறைவோய். இந்த உலகத்திலே அதுல சீதையினுடைய சமாச்சாரத்தையும் பேசுறார் இந்த இடத்துல அழகாக. பொன் உயிர்த்து பூமடந்தையும் புவி என்னும் திருவும். மண் மடந்தை, புவி என்னும் திருன்னா பூமாதேவி பெற்றெடுத்த பெண். பூமாதேவியினுடைய குழந்தை தானே அவள், பூமியிலிருந்து வந்தவள். மண் மடந்தை
அது மட்டுமல்லாமல் பொன் உயர்த்த பூ மடந்தை, அழகியாக அழகான பெண், அப்படியே எப்படி இருக்கா, தங்க நிறத்தோட. அதனாலதான் ஸ்ரீ சுக்தத்துல சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம். ஹிரண்யம்னா தங்கம், தங்க நிறத்துல இருக்கா. யாரு? ஸ்ரீதேவி, அம்பாள் திருமகள், அழகாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி. இப்ப யாருக்கு உயிராக? இன் உயிர் துணை இவன் என, தன்னுடைய உயிருக்கு யார்? உயிருக்கு உயிரானவன் என ராமனை நினைச்சிட்டான். ராமனோடு இருக்கா. தன் உயிருக்கு என் கை புல்லிது, என்னுடைய உயிருக்கு இவன்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக, அப்படி வாழக்கூடியவளாக தற்பயந்து எடுத்து உன் உயிர்க்கு என நல்லான் மண்ணுயிர்க்கெல்லாம் உறைவோய். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நல்லவனாக இருக்கக்கூடிய ராமன், அந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமில்ல, எப்படி உன்னுடைய உயிருக்கு நல்லவனா இருக்கானோ அதே போல் சீதைக்கு உயிராகவும் இருக்கிறான். இதை யார முதல்ல சொல்லி சொல்றார்? சீதைக்கு உயிரானவன் அவன், மண்ணுயிருக்கும் உயிரானவன் அவன், உனக்கும் உயிர். இந்த மூணுத்திலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மூணு கேரக்டர்லயும் வித்தியாசம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. சீதைக்கு உயிரானவன் ராமன், சரியா? அது கணவன் மனைவிங்கிறத விட, கணவன் மனைவிங்கிறத விட திருமால் ஸ்ரீதேவி சங்கமம், அது கடவுளுடைய கோட்பாட்டுல கொண்டு போகலாம் இல்லையா? நாராயண மூர்த்தியும் லக்ஷ்மியினுடைய சங்கமம், அது பெரிய விஷயம். ரெண்டாவது மண்ணுயிருக்கு, அப்ப பார்க்கின்றவர்கள் யாரு? சுத்தி இருக்கக்கூடிய அயோத்தியவாசிகளும் மற்றவர்களும் அவன் நல்ல அரசன். யாரு? ராமன் நல்ல அரசன். ஏன் காரணம்? ராமன் நல்ல பிள்ளை. அப்ப அவன் அரசனாக அவர்கள் அப்படித்தான் யோசிப்பாங்க. அவங்களுடைய ஆங்கிள் ஒன்னா தான் இருக்கும். என்ன ஆங்கிள்? ராமர் நல்ல பிள்ளை, ஆகவே ராமன் நமக்கு ஒரு அரசன், ஆகவே அவர் என் உயிருக்கு இணையானவர். ஆமா, அப்படி யோசிப்பான். இவங்க என்ன யோசிப்பாங்க? சீதைக்கு அவர் உயிரானவர். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு பாசம் இல்லையா? உன்னுடைய பாசம் எப்படி இருக்கு? உனக்கு உயிரா இருக்கக்கூடிய உன் புள்ள. இந்த மூணு பேருடைய ஆங்கிளை சொல்றார் கம்பர், நல்லா புரிஞ்சுக்கணும். மூணு பேருடைய ஆங்கிள் இங்க சொல்றார். ஒன்று சீதை ராமனை உயிராக நினைப்பது, தசரதன் ராமனை உயிராக நினைப்பது, மண்ணுயிர்கள் ராமனை உயிராக நினைப்பது. மூணுத்துல வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த மூணுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் வசிஷ்டர் வாயிலாக கம்பன் பேசுகின்றான் இந்த வார்த்தை இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்றார்? வாரம் என் இனி பகர்வது வைகளும் அணையான் பேரினால் வரும் இடையூறு பெயர்கின்ற வயத்தால் வீர நின் குலமைந்தனை வேதியர் முதலோர் யாரும் யாம் செய்த நல் அறப்பயன் என இருப்பார். அப்பா வேற என்ன சொல்றது? இந்த உலகத்திலே வேதியர்கள் முனிவர்களும் மற்றவர்களும் என்ன பண்ணிருக்காங்களாம்? உன் புள்ளே இங்க வந்து அவத பிறந்ததுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க செஞ்ச தவ பயன் என்று பேசுகிறார்கள். அதுதானே சார் அவதார நோக்கம். அவதார நோக்கம் என்ன? அரக்கர்களுடைய தாக்குதலும் அவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம் அதிகரித்து விட்டது. கரெக்டா? அந்த கொடுமைகளை, அரக்கர்களுடைய கொடுமைகளை தீர்த்து தர்மத்தை நிலைநாட்ட ராமன் அவதாரம் செய்தான். அதுல முக்கியமாக சொல்ல போனால் ராமணேஸ்வரனும் அவனுடைய சங்காத்தியங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரக்கர்பால் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் தீர்க்கறதுக்கு வர்றார். இதுதான் அவருடைய அவதார நோக்கம்.
அந்த அவதார நோக்கத்திற்காக முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து அவரை கூப்பிடுறாங்க இல்லையா? பாலகாண்டத்துல முதல்ல அதுதானே செய்யறாரு. விஷ்ணு முதல்ல வந்து கருட வாகனத்துல வந்து அவர் என்ன சொல்றார், நாம் பிறக்கிற தசரதனுக்கு பிள்ளையான்னு சொல்லிவிட்டார். அதுதான் ஆரம்பம். அப்போ அவர்களுடைய நற்பெயனால பிறந்தாச்சு, அவங்களுடைய அறப்பயனாலே இவன் பிறந்திருக்கிறான். வேதியோர் முதலோர் யாரும் யாம் செய்த நல் அறப்பயன் என இருப்பார். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க செய்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பயனால் வந்தது. அதனால இனி இடரெல்லாம் ஒருவருக்கு உண்டாகின்ற துன்பங்கள் எல்லாம் விலகி போய்விடும். யாருக்கு துன்பம்? இனி நிலத்திலே இருக்கக்கூடிய நிலமாந்தர்களுக்கு எல்லோருக்கும் இனிமே எந்த துன்பமும் இருக்காது. காரணம், துன்பத்தை நீக்கக்கூடிய அருளாளனாக ராமன் அங்கே வந்து விட்டான். அப்ப ராமன் பிறந்தாச்சு. ராமன் பிறந்ததுனால என்ன ஆகி போச்சு? மற்றதெல்லாம் போயிடும் இல்லையா? எப்பேற்பட்டவன் பாருங்க, அழகா சொல்ற வசிஷ்டர். மண்ணினும் நல்லாள் மலர்மகள் கலைமகள் கலையூர் பெண்ணின் பொன்னினும் நல்லாள் பெரும் புகழ் ஜானகியோ நல்லாள் கண்ணினும் நல்லான் கற்றவர் கற்றிலாதவர்க்கும் உண்ணும் நீரும் உயிரினும் அவையே உவப்பர், அவனையே உவப்பர். அருமையான வார்த்தை. இங்கே முதல்ல என்ன சொல்றார்? ஜானகியை பற்றி அழகாக, சீதையை பற்றியான ஒரு குறிப்பு. மண்ணினும் நல்லாள், இந்த மண்ணுலகத்தில பிறந்திருக்கக்கூடிய பெருமையிலே மிகப்பெரிய பெருமையாக விளக்கக்கூடியவள். அது மட்டும் இல்ல, மண்ணினும் நல்லாள் ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒண்ணு, நிலத்திலே பிறந்திருக்கக்கூடியவள்ளே பெரியவள், சரியா? ரெண்டாவது, நிலம் எதுக்காக சொல்லப்படுகிறது அண்ணா? பொறுமைக்கு நிலம் இல்லையா? பொறுமைக்கு நிலத்தை சொல்றாமா இல்லையா? வள்ளுவர் கூட நிலத்தை தான் பொறுமைக்காக சொல்றான். நிலத்தை அரைந்தான் கை பொறுத்துன்னு பேசுவார். அதாவது என்னன்னா, ஒருத்தனை என்ன செஞ்சாலும் எப்படி பொறுத்துக்கணும் அப்படின்னா, நிலத்தை ஒருத்தன் கையால அடிச்சவனுக்கு தான் வலிக்கும், நிலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். வள்ளுவருடைய வாக்கு. கோவப்படாம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப என்ன அர்த்தம்? பொறுமை, பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஏன் பொறுமையை பற்றி பேசுறார்? பின்னாடி அவ பொறுமையா தான் இருக்க போறான் இல்லையா? அசோகவனத்திலே அவ்வளவு பொறுமையாக தவம் கொண்டு ராமனுக்காக காற்றுக்கொண்டிருக்க போகிறாள். அவ இருந்த மாதிரி ஒரு முள்ளு புடுக்கையில யாராலையும் இருக்க முடியாது. மாற்றம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு டெய்லி டார்ச்சர். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு கிடைக்க மாதிரி வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு இம்சை. டெய்லி காலையில சாயந்தரம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவோன்னு அரக்கிகளெல்லாம் வச்சு டெய்லி பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணை திரும்ப 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 8 மாசம் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான் இல்லையா? ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பொண்ணா இருந்தா எழுந்து போய் பலாருன்னு அவன் தலையை வெட்டி தூக்கி எரிஞ்சிருப்பான். சீதை ஏன்பா பண்ணல அப்படின்னு கேட்கலாம். அவதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டா, என் சொல்லினால் உன்னை சுடுவேன். என்னுடைய கற்புங்கிற ஒரு சொல்லு போதுண்டா ராவணா, உன்னை நான் கொல்றதுக்கு அது பெரிய விஷயமே இல்லை. என் சொல்லினால் உன்னை சுடுவேன். ஆனா தூயவர் வில்லுக்கு மாசுங்கிறதுனால கம்மன் இருக்கேன்னு அவங்கிட்டே த்ரிட்டன் பண்ற மாதிரி பேசினான். என்னால பண்ண முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை, நீ என்ன கையாலாகாதவள் நினைச்சுட்டிய. நான் ஒரு வார்த்தை சொன்னா பொசுங்கி போயிடுவேனே. ஆனா நான் பண்ண விரும்பல. காரணம், ராமன் சண்டை போடணும், அவன் வில்லுக்கு ஒரு தெளிவும் பலமும் தெரிய வேண்டும் என்பதற்காக சும்மா இருக்கேன். அப்ப அவ்வளவு பொறுமையை காத்தவளாக இருந்தவள் சீதை. அப்ப அதனால என்ன சொல்றார்? மண்ணினும் நல்லாள், மலர்மகள் இல்லையா, கலைமகள்.
கலையூர் பெண்ணினும் நல்லாள், அழகான திருமகள், கலைமகளாக இருக்கிறவள். இதுல அழகான வார்த்தை பாருங்க, கலை ஊர் பெண்ணினும் நல்லாள் அப்படின்னு சொன்ன வார்த்தை அழகா சொல்றான். தமிழ்ல இது ஒரு வித்தியாசமான வார்த்தைகள். கலை ஊர் என்று சொன்னால், ஊர் என்றால் ஊர்தி, அதாவது வாகனம்னு பேர். ஊர்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஊர்தி அப்படின்னா போகிறது, மூவபிள்னு அர்த்தம், ஊர்ந்து செல்வதுன்னு அர்த்தம். அதனால ஊர்தின்னு பேரு. கலை ஊர், கலைனா இந்த இடத்துல மான்னு பேர், கலைமான்னு பேர். கலைமானை வாகனமாக கொண்ட துர்க்கைன்னு பேசுறார். ஒரு வித்தியாசமான ஒரு 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 அம்சமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஆஸ்பெக்ட நாம இது வரைக்கும் பார்த்தது இல்லை இல்லையா? ஒரு அம்பாள் பார்வதியோ துர்க்கைக்கு மான் வாகனமா இருந்து நம்ம பார்க்கல. ஆனா அதை சொல்ற, கலைமானை வாகனமாக கொண்ட துர்க்கை அப்படின்னு பேச. அப்போ கலைமகள், அப்போ மூன்று பேரையும் பேச, மூன்று பேரிலையும் சிறந்தவளாக பேசப்படுகிறார். யாரு மூணு பேரு? சரஸ்வதி, லட்சுமி, அது தவிர மூன்றாவதாக இருக்கக்கூடிய துர்க்கை. இதை விட சிறந்தவள் கண்ணினும் நல்லான். அவன் யாரு? அவளுக்கு ராமன் கண்ணவன். அவன் அப்பேற்பட்டவன், பெரியவன், கண்ணை விட சிறந்தவன். சார் நமக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பாக கண்ணை சொல்றோம். அது கண்ணை விட சிறந்தவனு அங்கதான் அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல அருமையான வார்த்தையை சொல்றார். கற்றவரும் கற்றிலாதவருக்கும் உண்ணும் நீரும் உயிரினும் அவனையே உவப்பர். படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா எது எசென்சியல்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நான் உயிரோடு இருக்கணும், குடிக்க தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். கரெக்டா? பேசிக் நீட்ஸ் ஃபார் த பாடி, பிசியோலாஜிக்கல் நீட்ஸ் ஃபார் த பாடி. அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம என்ன சொல்ல போறோம், நல்லா ஒரு சேஃப்டியா படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம்னா அப்புறமா தான் வருவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன? ஃபுட்டு, வாட்டர், ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப ஒருத்தனுக்கு, மனுஷனுக்கு என்ன வேணும்? உணவு, நீர், ரெண்டும் வேணும். அவன் உயிரோடு இருக்கணும் இல்லையா? பசிச்சவன் சாப்பிடாது, ஏதாவது ஒரு மிருகம் அடித்து செத்து போயிடக்கூடாது. அப்ப அவனுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ரெண்டு பொருள், உயிர், நீர். ரெண்டும் முக்கியமான. நீர்னா உணவுன்னு வச்சுக்கலாம், அது ஒண்ணும் தப்பில்லை. நீர்னா உணவுன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு உணவு, இன்னொன்னு உயிர். இது ரெண்டும் அவனுக்கு முக்கியம். அதை விட முக்கியமாக நினைப்பார்களாம் யாரை? ராமன் இருந்தால். இதுக்கு யார் சார் பிரமாணம் என்று சொன்னால், வசிஷ்டர் சொல்றார், அப்பா இது படிச்சவன் மட்டும் இல்லடா கண்ணா. அழகா சொல்றான் தைரவன் இடத்துல, படிச்சவன் மட்டும் இதை விரும்பல, படிக்காதவனும் இந்த உலகத்திலே அந்த ராமன் என்கின்ற பரம்பொருளை விரும்புகிறான். உடனே நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அது எப்படி தெரியும்? படிக்காதவனுக்கு ராமனை எப்படி பிடிக்கும்? பின்னாடி வருது, அயோத்தியா காண்டத்திலே ஒருத்தர் வர, அவர் பேரு குஹன்னு பேரு. படிக்காதவன் தான். படிச்சவன் அவன் ராமனை பத்தி கேள்விப்பட்டு ராமன் மீது எவ்வளவு பாசத்தோட வந்தான். படிச்சவன் சொல்ல முடியுமா? அனுமன் படிச்சவர், தப்பில்லை. நவவியாக்கரண பண்டிதர் என்று சொல்லப்பட்ட 9 கிராமரை படிச்சவர் அவரு. யாரு? அனுமன் படிச்சவன். ஆனா குஹன் படிக்காதவன். அவனுக்கு எவ்வளவு பெரிய பாசம் ராமன் மீது. அப்ப படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் என்னவா? ஒன்னும் நீரும் உயிரினும் அவனையே உவப்பர். அவன் அப்படி சந்தோஷப்பட்டு அவன் சேர்ந்து அவனோடு இருந்தா போதும் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கிறாங்கப்பா. ஆகவே மனிதர் ஆனவர் மற்றுளோர் அற்றம் காத்து அளிப்பார், இனிய மண்ணுயிர்க்கு ராமனின் சிறந்தவர் இல்லை சொல்லிட்டார். இப்ப வசிஷ்டர் நேரடியா பேசிட்டார். ஏன்னா அவருக்கு இதுதான தகவல் வேணும். தைரதன் காதுல இதுதான் விழணும். எது விழணும்? அப்ப அவன் புள்ள கரெக்ட், உன் டிசிஷன் கரெக்ட்னு அவன் சொல்லணும். அதுதான் சொல்றார்.
அணையது ஆதலின் அரசு நிற்கு உருபொருள் அறியின் புனித மாதவம் அல்லாது ஒன்று இல் எனப் புகன்றான். ஆகவே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எல்லாத்திலையும் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், வானவர்கள், மற்றுளோர் அச்சம் காத்து அழிப்பவர்கள் எல்லாருக்கும் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம்? இனிய வன்னுயிருக்கும் ராமனின் சிறந்தவர் இல்லை. ராமனை விட பெரியவன் சிறந்தவன் யாரும் கிடையாதுப்பா. அதனால நீ சொன்னது சரி, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணணும்? உரு பொருள் அறியின், மேலான பரம்பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தோன்றியது சரி. ஆகவே புனித மாதவம் அல்லாது ஒன்றியில், அதுக்கு தவம் செய்வது சரிதான், அதை தவிர வேற வழி கிடையாது, கிளம்பு. அப்போ வசிஷ்டரிடத்திலிருந்து தயரதனுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. கரெக்டா? தசரதன் எதிர்பார்த்தது என்ன? நான் கிளம்பணும், ராமனிடத்திலே அரசாட்சியை கொடுக்கணும்னு அவன் சொல்ல வந்தான். நீ போட்ட எண்ணம் சரி, நீ என்னது சரி, ஆகவே அவன்கிட்ட சொல்லிடும். இப்ப அது கேட்ட உடனே தசரதனுக்கு இப்ப எவ்வளவு அழகான மகிழ்ச்சி இருக்கணும். சரி, இப்ப நான் என் மனசுல ஒன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதையே பெரியவங்களும் நீ சொன்னது சரிதான்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம், பூரிப்பு இருக்கும். தசரதனுக்கு இருக்குமா இல்லையா? தசரதனுக்கு இருக்குமா இல்லையா? அதை சொல்றான் பாருங்க, அழகாக. இதெல்லாம் நான் கம்பன்ல நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள். மற்ற அவன் சொன் வாசகம் கேட்டலும் மகனை பெற்ற அன்றினும் பிஞ்சன் பிடித்து அப்பெருவில் இற்று அன்றினும் ஏறி மழுவலன் இழுக்கும் உற்ற அன்றினும் பெரிதும் அவன் உவகையான் ஆயினான். என்ன சார், அவன் பிறந்த போது சந்தோஷப்பட்டதை விட, என்ன அழகான வார்த்தை பாருங்க. தயரதன் சந்தோஷப்பட்டான், அவன் சந்தோஷத்துக்கு ஈடு என்ன சொல்றாரு? தசரதா இஸ் ஈக்குவல் டு ராமன் பிறந்த போது சந்தோஷப்பட்டியா? பட்டான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் அதோட ஈக்குவல் ஆகல. அப்ப சரி விடுப்பா. அடுத்தது, வில்ல உடைச்சானே சீதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, வில்ல உடைச்சானே, அந்த வில்ல உடைக்கும் போது நீ உன் புள்ளதான் வில்ல உடைச்சான்னு ஒரு பெருமைக்கு சொன்னியே, அப்ப சொன்னாங்களே, அது எப்படி இருந்தது? அது கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல. ஓஹோ அப்படியா, சரி அடுத்தது, டே உன்னை கொல்றதுக்காக உங்களுடைய சத்திரிய குலத்தையே வெட்டிடுவேன்னு ஒருத்தர் வந்தான், அவன் தான் பரசுராமன் பேரு, அவன் மழுவை கொண்டு வந்தான், அவன் கூட உன் பிள்ளை கிட்ட கீழே போட்டுட்டு தான் சரண்டர்னு கிளம்பி போனானே, அதை விட பெருமை. அது கூட அவ்வளவு சந்தோஷம் இல்ல, அதை விட சந்தோஷத்துல நான் இருக்கேன். இந்த மூணு கான்செப்டை விட பெரிய சந்தோஷம் அவனுக்கு என்ன? தன் பிள்ளைக்கு அரசாட்சி, ராமனுக்கு அரசாட்சி தருவதை மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் நினைச்சிருது. அதான் நான் சொல்றேனே, அதாவது நம்ம மனசுல ஒண்ணு நினைக்கிறோம், அதை எதிர்த்தரப்புல பெரியவங்களும் அதை ஆமோதித்து அதே கருத்தை அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்துல என்ன? அந்த சந்தோஷம் தயரதனுக்கு ஏற்பட்டது. ஒரே சந்தோஷத்துல அப்படியே பூரித்து போய் நிக்கிறான். பூரித்து போன பிறகு அவன் என்ன செய்ய போறான், அடுத்தது என்ன நிகழ்வு நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது, அந்த திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறது, அதை விட அப்புறம் ராமனை கூட்டம் என்ன சொல்ல போறான், அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இனி வருகின்ற வாரத்திலே நாம தொடர்ச்சியா சிந்திப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். ஆகவே அழகான ஒரு சந்தோஷமான தகவலை தயரதன், சந்தோஷமான தகவலை வசிஷ்டர் வாயாலே பெற்றுக்கொண்டு அவன் பூரிப்புல இருக்கிற அதே பூரிப்போடு நாமளும் ராமர் ராஜ்யத்துக்கு வரப்போறாருங்கிற ஒரு சந்தோஷத்துல நாமும் இருப்போம்னு சொல்லி இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.